அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் உடன் டெல்லியில் பிரதமர் மோடி ஆலோசனை. இரு நாட்டு நல்லுறவு ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கல்வி சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க மறுப்பதாகவும் புகார். அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து தவறான தகவலை கூறியதாக சபாநாயகர் அப்பாவு மீது தொடரப்பட்ட வழக்கு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆதிதிராவிடர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற மாணவர்களின் குற்றச்சாட்டை தான் சுட்டிக்காட்டியுள்ளேன். மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். நடிகர் விஜயின் தாவேகாவில் செஞ்சி ராமச்சந்திரன் இணைவதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை. டிசம்பரில் அனைவரும் ஒற்றுமையாவார்கள் என்றும் தஞ்சையில் வைத்திலிங்கம் பேட்டி. குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா ஆகியோர் ஆஜர். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை வருகிற 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது பொய்யான வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளது. குட்கா முறைகேடு வழக்கில் ஆஜரான பின்பு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. ரீதியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஜோடிக்கப்பட்ட புனையப்பட்ட தவறான வழக்கு. இதை நாங்கள் நீதியை பெரிதும் நம்புகின்றோம், மதிக்கின்றோம். சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே வாதிட்டு நிரபராதி என்பது. திமுக அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. மதுரையில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி உரை. மனைவி ஆர்த்தியை புரிவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் அறிக்கை. குட்கா வழக்கில் முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கு தொடர்பாக கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டதாக தகவல். சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் மேல்முறையீடு. பிற்பகலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி அருகே விவசாயிகளுக்கு முறையாக மின் விநியோகம் செய்யவில்லை என புகார். நெற்பயிர்களுடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. வேலூர் ரயில்வே கேட் அருகே மின்வயர் அறுந்ததால் திருப்பதி செல்லும் ரயில் பாதியில் நிறுத்தம். 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் நின்றதால் பயணிகள் வாக்குவாதம்.
திருப்பூர் மாவட்டம் ராக்கியாபாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் மர்ம நபர்கள் புகுந்து அட்டகாசம். பள்ளியின் நுழைவு வாயிலில் சலூன் கடையில் வெட்டிய தலைமுடியை வீசி சென்றுள்ளதால் அதிர்ச்சி. மயிலாப்பூர் ஆதி திராவிடர் விடுதியில் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக எழுந்த புகார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என தமிழ்நாடு அரசு மறுப்பு அறிக்கை. திருப்பூரில் மாமனாரை சுட்டுக் கொன்ற மருமகன் தற்கொலை. குடும்ப பிரச்சனையால் ஏற்பட்ட விபரீதம். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளிக் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் விரைவில் விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பு. சம்பந்தப்பட்ட அரசு பள்ளிகளில் விசாரணை நாளை நிறைவடைய உள்ளதாக தகவல். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். மாணவர்கள் மத்தியில் மகாவிஷ்ணு உரையாற்றிய வீடியோ யூடியூபில் இருந்து நீக்கம். அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற மகாவிஷ்ணு எவ்வளவு பணம் வாங்கினார்? போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல். டெல்லியில் இருந்து ரயில் மூலம் கொண்டு வரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல். தஞ்சையில் பட்டப்பகலில் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்கள். நபரை ஒருவரை தாக்கி பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். 2000 ரூபாய்க்கு மேல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்தால் சேவை கட்டணம் விதிக்க ஆலோசனை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. விசாரணையை மேலும் ஒரு வாரம் தொடர சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி.